சோறு 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 சோறே, குழம்பு 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 குழம்பு, சோறு இல்ல குழம்பு இல்ல ஸ்நாக்ஸ் இல்ல, ஆனா பசிக்குது. அம்மா லஸ்ஸி, ஏன் இன்னைக்கு லேட்டு? எப்பயும் 5 மணிக்கே வந்துருவியே, இன்னைக்கு 6 மணி ஆயிடுச்சு. போன் போட்டு எடுக்கல. அது ஒண்ணும் இல்லம்மா, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க. அப்படின்னா ஒரு போன் ஆச்சு போடலாம்ல. நான் போட்டும் எடுக்கல. மறந்துட்டு விடுங்க, அதான் வந்துட்டல்ல. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். லஸ்ஸி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நேத்து எனக்கு ஆண்டவர் ஒரு கனவு காமிச்சாரு. அதுல உன்னோட மகளை ஊழியத்துக்கு தானு அவரு கேட்டாரு. பாப்பா, நீ சின்ன வயசுல உடம்புக்கு சரியாம இருந்தப்போ சரியானா உன்னைய ஊழியத்துக்கு தரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதை ஞாபகப்படுத்தினாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? என்கிட்ட சொன்னீங்களா ஊழியத்துக்கு தரேன்னு? இது அப்பாவுக்கு தெரிஞ்சது உனக்கு என்ன ஆகுன்னே தெரியாது. கம்முன்னு போமா. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா இவ உள்ளத்துல பேசணும். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தேங்க, அதாங்க. என்ன நேரம் ஜெபம் பண்ணிட்டே இரு. இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நம்ம கடனை ஆண்டவரை வந்து கட்டுவாரு. நாளைக்கு வேற ஒரு குழு கட்ட வேண்டியது இருக்கு, அவரை வந்து தருவாரு. அதுக்காக தாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் நிச்சயமா சந்திப்பாருங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போனா தானே பணம் கிடைக்கும். ஜெபம் பண்ணிட்டே இருந்தா கிடைச்சிடுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தருவாரு. தருவார். நானும் பாக்குறேன். எங்கடா போயிட்டு வர? எங்க போவாங்க? காலேஜுக்கு தான் போயிட்டு வர. அது எனக்கு தெரியும். ஏன் நேரமாய் வர? பஸ் லேட்டுமா? ஏன்டா போய் சொல்ற? நீ சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சொன்னாங்க, அவ்வளவுதான். ஏன்டா இப்படி பண்ற? ஆண்டவர் பிள்ளைங்க நாம இப்படி பண்ணலாமா? நான் வேணா பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. சினிமாக்கு தானமா போனேன், அதுக்கு எவ்வளவு சொல்றீங்க? இப்படி இருந்தா நமக்கு புறஜாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மள சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி நம்ம சாட்சியா வாழணும்டா. சரி, போக மாட்டோமா? ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா. கத்திர ஸ்தோத்திர தங்கம், நல்லா இருக்கியா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பாஸ்டர்மா. அப்புறம் குடும்ப வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் போயிட்டு இருக்கு பாஸ்டர்மா. ஆனா எங்க மாமியாரு என்ன புரிஞ்சுக்காம திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில இருக்கும். சின்ன வயசா இருக்க நாம தான் பொறுத்து போகணும். அவங்க வயசானவங்க, அவங்க என்ன சொன்னாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. நானும் பொறுத்துதான் போறேன் பாஸ்டர்மா. எது எடுத்தாலும் அவங்க என் பிறந்த விட்டே எடுத்துடுறாங்க. அது கஷ்டமா இருக்கு. அதை நினைச்சு நீ கோவப்படாத. உன்னோட பொறுமையினால அவங்களோட நீ ஒற்றுமையா இருக்கணும். நீ அவங்க கூட பேசினா சண்டை தான் வரும். புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார், அந்த வீட்டை உடைக்கிறவள ஆகிடக்கூடாது. சரியா? சரிங்க பாஸ்டர்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சகோதரி. நம்ம வீட்டுல அண்ணன் பாப்பா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பாஸ்டர்மா. என்ன ஜென்சி, நல்லா இருக்கியா? வீட்டுல தம்பி குட்டி பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கக்கா. சரிங்க பாஸ்டர்மா, நாங்க போயிட்டு வரோம். சகோதரி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். வர 31ஆம் தேதி நம்ம சபையில மகளிர் கூட்டம் வச்சிருக்கு. மறக்காம வந்துருங்க. உங்க பக்கத்து வீட்டுல யாராவது வாஞ்சியா இருந்தா அவங்களே கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க பாஸ்டர்மா. வாங்கடா, குடும்ப ஜெபம் பண்ணலாம்.
அம்மா எழுதுற வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க முடியுமா? அப்பதான் வருவேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். வா பாப்பா. டேய் தம்பி, வா ஜெபம் பண்ணலாம். எந்நேரம் அந்த போனு தான் கீழே வச்சுட்டு ஜபத்துல உட்காரு. உட்காருங்க, வரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். வாங்கங்க. இந்தா இத உள்ள வை. பிரிஸ்கில்லா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? உள்ள வெளியே வா. வாங்கக்கா, உட்காருங்க. உட்கார்றதுக்காக எல்லாம் ஒண்ணும் வரல. வட்டி பணம் என்னாச்சு? போன வாரமே தரேன்னு சொன்ன. அதுக்கு தாங்க ஒருத்தங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அடுத்த வாரம் தர்றேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நீ கொடுத்தாதான் இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்க முடியும். கொடுக்கறதுக்கு வைக்கலன்னா பணத்தை வாங்கிருக்கவே கூடாது. கொடுத்துருவாங்கக்கா, போயிட்டு அப்புறம் வாங்க கொடுக்குறேன். உங்க வீட்ல சோறு ஆக்கியாச்சா? பண்ணியாச்சுக்கா, சாப்பிட்டு போங்க. எங்க வீட்ல இன்னும் ஆக்கல. உன்ற வீட்டுக்கே தக்கியும் வடக்கையும் நடக்கிறதே என் வேலையா போச்சு. இதுல எங்க போய் சோறு ஆக்குறது? என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுத்துடுறேன்க்கா. சரி, நான் வர்றேன். அல்லாதம்மா, நான் இந்த வருஷம் காலேஜ் முடிச்சிருவேன். அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடும். எனக்கு அவங்க பேசுறது பிரச்சனை இல்லை பாப்பா. ஆண்டவரை பத்தி அவங்க தப்பா எடை போட்டுடுவாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் தேவையை சந்திப்பாரு பாப்பா. வா ஜென்சி. என்னக்கா, ஜாமெட்ரி இருக்கும் போது நடுவுல வந்துட்டனா? இல்ல ஜென்சி, இப்பதான் ஜோமணி முடிச்சோம். என்ன இந்த பக்கம் வந்திருக்க? இல்லக்கா, பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லு ஜென்சி, என்ன விஷயம்? உங்ககிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பணம் என்கிட்ட இருக்கு. நானும் மறந்துட்டுக்கா கொடுக்க. நேத்து தான் ஞாபகம் வந்துச்சுக்கா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன இருக்கு ஜென்சி? பரவாயில்ல விடு, அத நீயே வச்சுக்கோ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. அக்கா, இது வாங்கிக்கோங்கக்கா. என்ன ஜென்சி, நான் 500 ரூபாய் தான் கொடுத்தேன், நீ இவ்வளவு கொடுக்கற? இது வையுங்கக்கா. நான் கஷ்டப்படும் போது யாருமே எங்களுக்கு உதவல. அந்த நேரத்துல நான் உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க தான் தந்தீங்க. இப்போ ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்போ நீங்க கஷ்டப்படும் போது நான் உங்களுக்கு உதவுறேன். இதை நீங்க திருப்பியெல்லாம் தர வேணாக்கா. அப்படியெல்லாம் சொல்லாத. திருப்பி தரேன் ஜென்சி, கொஞ்ச நாள் கழிச்சு தரேன். இப்போ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும். இது ஆண்டவர் என் மனசுல பேசினதுக்கா. நீங்க இது திருப்பியெல்லாம் தர வேணாம். இது உங்களோட விசுவாசத்துக்கு ஆண்டவர் தந்த பரிசு நினைச்சுக்கோங்கக்கா. சரி ஜென்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர்மா. ஏதோ சாட்சி சொல்லணும்னு நினைச்சீங்களாமா? எலிசபெத் சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா பாஸ்டர்மா, இந்த 1 வருஷத்துல ஆண்டவர் எங்களை கடனெல்லாம் அடைச்சு ஆசீர்வதிச்சிருக்காரு. முக்கியமா என்ன பேசி கஷ்டப்படுத்தினவங்களும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க பாஸ்டர்மா. ஆமாங்க பாஸ்டர்மா, என்னையும் முழுமையா ஏசப்பா மனம் திறந்து வச்சுட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா. ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்கம். நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பாஸ்டர்மா.
இப்போ சந்தோஷமா என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு பாஸ்டர்மா. சந்தோஷம் தங்கம். பாஸ்டர்மா, ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். நம்ம பாப்பா ஊழியத்துக்கு அவளை அர்ப்பணிச்சிருக்கா. நான் எவ்வளவோ தடவை சொன்னேன், கேட்கல. ஆனா நம்ம வாலிபர் கூட்டம் மூலியமா அவ தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கா பாஸ்டர்மா. அதனால இந்த வாரம் அன்பின் விருந்து போடலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சகோதரி. ஆமாங்க பாஸ்டர்மா, இந்த வாலிபர் கூட்டம் மூலியமா உலக அன்பு மாயங்கிறதையும் தேவனுடைய அன்பையும் உணர்ந்து கொண்ட ஆண்டவருடைய அழைப்பையும் பெற்றுக்கொண்ட பாஸ்டர்மா. ரொம்ப சந்தோஷம்டா தங்கம். இந்த அழைப்பை கடைசி வரைக்கும் காத்து கொண்டு இருக்கணும், சரியா? பாஸ்டர்மா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக,